ஃபுல்லா இது கண்டென்ட் தானே இது. அதுல நடுவுல கொஞ்சம் ஒரு பர்சனல்லாம் இருக்கு. நான் போகும்போது அவளை பார்த்தேன் அவன் ஆள் கூட போயிட்டு. அப்ப கில்ட்ல லவ் பண்றாளா? கில்ட்ல வராது, கில்ட்ல எதுவும் வராது. அது நான் சொல்றேன், கைப்புல வரும். நான் தான் கல்யாணமே ஆகல. நீங்க இந்த 2 பொண்ணாட்டியோட இருக்கீங்களா? நான் சொல்லியடா சரி. அப்ப எதனால காதல் வருது? வேற வேலை வெட்டி இல்லாதால வரும். மூச்சா போயிட்டு தூங்க. மனுஷங்க எப்பயுமே தனியா இருக்க முடியாது, ஒரு துணை வேணும். அதனால காதல்னு ஒரு விஷயம் உருவாச்சு, அதனாலதான் வருது. ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லா டைம்லும் இப்போ உனக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்துடும், அதுக்கப்புறம் நீ அதை பார்ப்ப. இவருக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்துடும். அப்ப நான் மட்டும் கல்யாணம் பண்ணாமலே கடைசி ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு ஸ்கூல்ல வந்துட்டு பார்த்தோன்னே வர்றதெல்லாம் அட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏதோ சொல்லுவாங்க. என்னோட டீச்சர்ஸ் வந்து இப்ப வந்து பண்ணிய பார்த்தா கூட காதல் வரும் இந்த வயசுல அப்படின்வாங்க. காலேஜ் போனதுக்கு அப்புறம் வந்து ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் ஒரு மாதிரி எனக்கு வரல. உங்களுக்கு யாருக்காவது வந்ததா? இப்ப வரைக்கும் வரல. சில பேருக்கு காலேஜ்ல செட் ஆகிறளவுதான் கடைசி வரைக்கும் செட் ஆகி கல்யாணம் பண்ணிருக்கேன். என் லைஃப்ல நான் பாத்திருக்கேன். என் கிளாஸ்லயே வந்துட்டு ஒரு சில ஜீவன்கள்லாம் வந்து காலேஜ்ல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. நான் ஸ்கூல்ல இருந்து லவ் பண்ணி பிரேக்கப் பண்ணிட்டேன். காலேஜ்ல இருந்து லவ் பண்றது மேட்டர் கிடையாது. அந்த பொண்ணை வந்து ஆமா கல்யாணம் பண்றதுக்கு நம்ம என்ன எஃபர்ட்ஸ் போடுறோன்றது முக்கியம் இல்ல. நம்ம அரியர் வச்சு லூஸ் தெரிஞ்சுட்டு இருப்போம். அவங்க வீட்டுல வந்துட்டு கேட்பாங்க, மாப்பிள்ளை என்ன சார் பண்றாரு? மாப்பிள்ளை விட்டு பையன் என்ன பண்றாருன்னு அரியர் வச்சிருக்காரு. இந்த மாதிரி காருல வந்து வீடியோ போட்டாலும் பொண்ணு தர மாட்டாங்க.